உங்களுக்கு தொண்டையில் ஒரு சின்ன அடைப்பு, தண்ணியை கொடுக்குறீங்க, தண்ணி மேலே வருது. டாக்டர்கிட்ட போகிறீங்க, தண்ணி குடிக்கிறேன், எனக்கு தொண்டைக்கு கீழே போக மாட்டேங்குது, வெளியே வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டாக்டர் சொல்கிறாரு, அந்த தண்ணியை மூக்கு வழியாக உள்ளே எடுத்து, இல்லை எங்கெங்கெல்லாம் எடுக்க முடியுமோ டியூப்பை போட்டு எடுத்து, ஆசன வாயிலிருந்து நம்ம ஒரு சர்ஜரி, ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி, ஒரு பெரிய குழாயை போட்டு தண்ணியை வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏதாவது புரியுதுங்களா? மன்னிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பேசுகிறேனே அப்படின்னு. நீங்கள் இந்த டாக்டரை நீங்கள் என்ன நினைப்பீங்க? முதல்ல நான் தொண்டையில் அடைக்குதுன்னு சொல்கிறேன், அந்த தண்ணியை குடித்தாதான் எனக்கு டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும், என்னோட உடம்புக்கு தாகத்துக்கு தண்ணியும் எனக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்கும், அந்த தண்ணி என் உடம்புக்கு தேவை. இவங்க என்ன இந்த தண்ணி உள்ளே போகலை அப்படின்னாக்கா நான் வேற வழியாக பைபாஸ் போட்டு எடுத்து கொண்டு போய் எங்கே கொண்டு கலெக்ட் ஆகுதோ அங்கேருந்து நான் பெரிய பைப்பை போட்டு வெளியே தள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறது அதுவும் நீங்கள் கேட்குறீங்க எவ்வளோ காஸ்ட் ஆகும்னா, அவர் ஒரு 1 கோடி ரூபா ஆகும் அந்த ஆப்ரேஷனுக்குன்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இந்த டாக்டரை நீங்கள் என்ன நினைப்பீங்க? இது டாக்டரா? படிச்சிருக்காரா? இல்லை ஏதாவது லூஸா, பைத்தியமா? என்னெல்லாம் தோணும். சரி, அந்த டாக்டர்கிட்ட நீங்கள் 1 கோடி ரூபா திரட்டி கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போவீங்களா? கண்டிப்பாக போக மாட்டோம். ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அல்லது எல்லாருக்கும் யார்ட்டையா சொல்லுவோம், அல்லது நாம் வேற டாக்டரை பார்த்து போவோம், தெரியாமல் வந்துட்டோம்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவோம் இல்லையா? அப்போ ஒரு டாக்டருக்கு நம்ம அவ்வளோ யோசிக்கும் போது, இது டாக்டர் ப்ரொஃபஷனுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிளா? இன்ஜினியருக்கெல்லாம் இல்லைங்களா? இது பள்ளிக்கரணையில் 452 வாட்டர் பாடிஸ் இருக்கு. தொண்டையில் அடைக்கிற மாதிரி அந்த குளங்களுக்கு தண்ணி போய் சேர்றதுக்கு குளங்கள் இருக்கு. அந்த குளங்கள்ல போய் தண்ணி போய் சேர்றதுக்கு எல்லா இடங்களும் அடைப்பட்டு இருக்கு. அதையெல்லாம் எடுத்து விட்டு அந்த குளங்கள்ல தண்ணியை சேர்த்தா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும், நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும், உப்பு தண்ணி உள்ள வராம நமக்கு நல்ல தண்ணி. ஒரு தலைக்கு குளிக்கணும்னா உப்பு தண்ணியை குளிச்சா எப்படி இருக்கும்? ஒரு துணி துவைக்கும் போது உப்பு தண்ணியை வச்சு துணி துவைச்சா எப்படி இருக்கும்? எங்க ஒரு ரிலேட்டிவ், ஒரு சொந்தக்காரங்க ஊருக்கு லீவ்ல வந்தாங்க எங்க ஊருக்கு. அந்த பொண்ணு ஷாம்பு அதெல்லாம் அள்ளி கட்டிட்டு, தலைக்கு குளிக்கணும், நல்லா 2 தடவை 3 தடவை தலைக்கு குளிக்கணும்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க, சென்னையில இருந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு தேவைகள், அங்கே நல்ல தண்ணிக்கான தேவை, ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான அவசியம் இருக்கும்போது அந்த தண்ணி அவ்வளோ பற்றியும் நான் பள்ளிக்கரணையில் ஒக்கியமடு வழியாக கொண்டுருவேன். வெளியே கொண்டு நான் பக்கிங்ஹாம் கெனால் கிட்ட ஒரு பெரிய கால்வாயை வெட்டி, அந்த மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல, பக்கிங்ஹாம் கால்வாய் கீழே கிடக்குது, ஈசிஆர் ரோடு மேலே இருக்கு, ஒக்கியமடு உயரத்தில் இருக்கு, ஒக்கியமடு அந்த கால்வாய் கீழே இருக்கு, ஒக்கியமடு மேலே இருக்கு, பள்ளிக்கரணை கீழே இருக்கு. இப்படி 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 போகக்கூடிய அந்த நிலப்பகுதியில 91 கோடி ரூபாய்க்கு நான் ஒரு கால்வாயை வெட்டி, ரோட்டுக்கு பக்கத்துல கால்வாயை வெட்டி நான் கொண்டு போவேன் அப்படின்னா, அதுக்கு 91 கோடி ரூபாய் செலவு பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க அந்த இன்ஜினியரை நம்ம என்ன சொல்றது? இது கரெக்டான ப்ராஜெக்டா? அது மட்டும் ஏன் நம்ம கேள்வி கேட்க மாட்டேங்கிறோம்? அவசரமா டெண்டர் போட்டு, அவசரமா கான்ட்ராக்டுக்கு கொடுத்து, அவசரமா எல்லாமே ரிலீஸ் பண்றதா சொல்றாங்க. திருப்பி அந்த தண்ணி திரும்பி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக காரப்பாக்கம் பக்கத்துல அடுத்து ஒரு 27 கோடி ரூபாய்க்கு ஒரு மதில் சுவர் கட்டுறாங்க, அந்த தண்ணி திரும்பி வந்துடக்கூடாதான். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன் எல்லாம் நம்ம என்னங்க சொல்லுவோம்? இந்த மாதிரி ஆப்ரேஷனை இன்ஜினியர்ஸ் பண்ணலாமா? இந்த 91 கோடி ரூபாய்க்கு 27 கோடி ரூபாய்க்கு யார் பொறுப்பு? இப்போ இந்த வேளச்சேரி பக்கத்துல இப்பதான் 62 கோடி ரூபாய்க்கு இதே மாதிரி ஒரு கட் அண்ட் கவர் ப்ராஜெக்டை போட்டு தண்ணியை ட்ரெயின் பண்றோம்னு சொல்லியிருந்து ரிவர்ஸ்ல வருது அப்படின்றாங்க. இப்பதான் பேப்பர்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, தண்ணி போகல, ஏன்னா அது மேடும் பள்ளமா இருக்கக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டை திருப்பியும் சென்னையினுடைய வெள்ளப்பெருக்கை நாங்க தணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தென் சென்னையில இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு இந்த இன்ஜினியர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த ஆப்ரேஷன் ஃபெயில் ஆனா இந்த இன்ஜினியர்ஸ் அக்கௌண்டபிலிட்டி எடுப்பாங்களா? யார்கிட்ட போய் கேட்கறது? இவங்க இதை டிசைனை போட்டு கொடுத்த அந்த இன்ஜினியர்ஸ் வேலையை விட்டு போவாங்களா? இல்ல அவங்க கிட்ட இந்த 91 கோடி ரூபாயை நம்ம ரெக்கவர் பண்ணலாமா? வேலையை விட்டு போயிட்டா கூட நமக்கு காசு போனது தானே. அவங்க அதுக்கு கேரண்டி கொடுப்பாங்களா? இந்த 91 கோடி ரூபாய் இது வேலை செய்யலைன்னா நான் இந்த காசை அவங்களுக்கு திருப்பி தந்துடுறேன்னு கேரண்டி கொடுப்பாங்களா? இது ஒரு கட் அண்ட் கவர் இல்லைங்க, வரிசையா என்ன ஒரு 6 ஆப்ரேஷன் பண்ண போறாங்களாம் பக்கிங்ஹாம் கால்வாயை ஒட்டி. அங்கங்கே கால்வாயை ஒட்டி நாங்க கடலுக்கு தண்ணியை கொண்டு போறோம். அப்புறம் அங்க கடலுக்கு போன பிறகு எனக்கு என் உடம்புக்கு தண்ணி வேணுமேங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டா, அது நாங்க கடல்ல இருந்து நாங்க அப்புறம் பிரிச்சு எடுத்துட்டு நெம்மேலி பிளான்ட்ல இருந்து 42% தென் சென்னைக்கு நெம்மேலி பிளான்ல இருந்து தான் கடல் தண்ணியில இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வராங்க. எங்க மழை ஃப்ரெஷ் வாட்டர் இங்க இருக்கும்போது அதை நான் சேமிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கால்வாயை வெட்டி இப்படி விடுறது
இந்த இன்ஜினியர்ஸ் வந்து இதுக்கு பொறுப்பெடுப்பாங்களா? இது வேலை செய்யலைன்னா இந்த காசை நமக்கு அரசாங்கத்துக்கு திரும்ப கட்டிடுவாங்களா?